நெல்சன் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடந்த ஆண்டு வெளியாகி மாபெரும் ஹிட்டான படம் தான் ஜெயிலர். இந்த படத்துல ரஜினியோடு சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, தமன்னா, ஜாக்கி ஷெராப், விநாயகன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை ரஜினி வரக்கூடிய சீனை அவரோட ஸ்டைலிஷான ஆக்ஷனோடு கொடுத்து அசத்தி இருப்பாரு நெல்சன். கேமியோ ரோல்ல சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், மோகன்லால் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. முக்கியமா இந்த படத்துல காவால பாட்டுக்கு தமன்னா போட்ட குத்தாட்டம் பட்டி தொட்டி எல்லாம் பரவி படத்துக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சது. பலரும் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. சுமார் 600 கோடிக்கு மேல வசூலாகி மாபெரும் ஹிட் கொடுத்த இந்த படத்தோட இரண்டாம் பாகம் உருவாகும்னு அறிவிப்பும் வெளியாகுச்சு. இதுக்கான கதையை தயார் செய்யும் பணியில நெல்சன் ஈடுபட்டு வராரு. இந்த படத்துல ரஜினிகாந்தோடு தெலுங்கு நடிகரான பாலகிருஷ்ணாவை நடிக்க வைக்க முடிவு செஞ்ச படக்குழு இதை பத்தி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வர்றதா தகவல் வெளியாகுச்சு. அதே போல இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தையும் சன் பிக்சர் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்கன்னு அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்க இருக்காருன்னு ஏற்கனவே தகவல் வெளியாகுச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் தயாராக இருக்கும் இந்த படத்தோட இன்னொரு அப்டேட் இப்போ வெளியாகி இருக்கு. அதாவது ஜெயிலர் 2 படத்துல யோகி பாபு முக்கிய ரோல்ல நடிக்க இருக்கிறதா ரீசெண்டா நடந்த பேட்டியில அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, சீக்கிரமே இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்காரு. இந்த அப்டேட்டால ரொம்பவே குஷியான ரசிகர்கள் மறுபடியும் ஜெயிலரை பார்க்க ஆவலா இருக்கிறாங்க. நடிகர் ரஜினிகாந்த் இப்போ ஞானவேல் இயக்கத்துல உருவாகும் வேட்டையன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் வரக்கூடிய அக்டோபர் மாசம் வெளியாக இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாகும் கூலி படத்திலையும் ரஜினி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ரஜினியோடு சேர்ந்து சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் ஆகியோர் முக்கிய ரோல்ல நடிக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அநேகமா இந்த படத்தை முடிச்ச கையோடு ரஜினி ஜெயிலர் 2 படத்துல இணைவாருன்னு தெரிய வருது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.